வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பெண்களுக்கு 2000 ரூபாய் முதலீடு செய்வதன் மூலமாக 11 லட்சம் வரை பலனடையக்கூடிய ஒரு திட்டத்தை வங்கி மற்றும் தபால் நிலையங்களில் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது என்ன திட்டம், அதில் சேர்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது மற்றும் அதை பற்றிய கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குறைந்த சேமிப்பில் அதிக வருமானம் கிடைக்கும் வகையில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. பெண்களினுடைய கல்வி, திருமணம், மருத்துவ செலவுகள் போன்ற தேவைகளுக்காக இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சேமிப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அவற்றில் முக்கியமான ஒன்று செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தில் வட்டி விகிதம் அதிகமாக இருப்பதால் பல பெற்றோர்கள் தங்களுடைய பெண் குழந்தைகளின் பெயரில் முதலீடு செய்வதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த திட்டத்தின் முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படிங்கிற திட்ட கணக்கை ஆன்லைனில் திறக்க முடியாது. ஆனால் கணக்கு தொடங்கிய பிறகு ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் அலுவலகத்தில் கணக்கு தொடங்கி இருந்தால் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி மூலம் பண பரிமாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல்வ மகள் திட்டத்தில் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வயதுக்கு குறைவான பெண் குழந்தைகளின் பெயரில் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் இந்த திட்டத்தை தொடங்கலாம். பெண் குழந்தைகள் 10 வயதை கடந்ததும் அவர்களுடைய பெயருக்கு வங்கி கணக்கை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் 15 ஆண்டுகள் வரை டெபாசிட் செய்ய முடியும். 21 ஆண்டுகளுக்கு பிறகு டெபாசிட்டை திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் முதல் முதலீடு செய்யலாம். அதிகபட்சமாக எவ்வளவு வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேமிப்பு திட்டத்தில் 8% வட்டி வழங்கப்படுகிறது. உதாரணமாக நீங்கள் மாதம் 2000 முதலீடு செய்தால் 21 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டியுடன் சேர்த்து சுமார் 11,16,000 ரூபாய் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் இணைவதற்கு சில விதிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தின் கீழே பெண் குழந்தை 10 வயதை அடையும் வரை பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கணக்கை மட்டுமே திறக்க முடியும். பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து 10 வயது வரை கணக்கு தொடங்கலாம். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சம் 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே கணக்கை திறக்க முடியும். ஒருவேளை கணக்கு வைத்திருக்கக்கூடிய பெண் வெளிநாட்டிற்கு சென்று குடியுரிமை பெற்றால் வட்டி நிறுத்தப்படும். எனவே 21 ஆண்டு வரை அவர் வெளிநாட்டில் வேலை செய்யலாம். ஆனால் குடியுரிமை பெற முடியாது. கணக்கு வைத்திருக்கக்கூடிய பெண் இறந்துவிட்டால் வட்டி நிறுத்தப்பட்டு அந்த கணக்கு மூடப்படும். அந்த தொகை பாதுகாவலர் அல்லது பெற்றோரிடத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பெண் குழந்தைகளுக்கு இருக்கும் முக்கியமான திட்டங்களில் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஒன்றாகும். பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான இந்த சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று தபால் நிலையங்களில் புதிய பயனாளர்களை சேர்க்கும் பணி தீவிரமாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மக்களே, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி புதிதாக சுகன்யா சம்ரிதி யோஜனா கணக்கை தொடங்குவதற்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு வழங்குவது கட்டாயமாகும். ஒருவேளை ஆதார் கார்டு, பேன் கார்டு இதுவரை விண்ணப்பிக்கவில்லை என்றால் கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து 6 மாதங்களுக்குள் ஆதார் மற்றும் பேன் எண்ணுக்கு விண்ணப்பித்து கணக்கு திறந்த அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் மற்றும் பேன் கார்டினை சமர்ப்பிக்காத வரை அந்த கணக்கானது செயல்படாது அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அதோடு 21 ஆண்டுகள் முடிவதற்கு முன்பாகவே செல்வ மகள் கணக்கினை முடிப்பதற்கு கணக்கு வைத்திருப்பவர் திருமணத்தின் காரணமாக அத்தகைய கோரிக்கையுடன் விண்ணப்பித்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும். கணக்கு வைத்திருக்கும் பெண்ணிற்கு திருமணம் நடந்த நாளிலிருந்து 1 மாதத்திற்கு முன்பு அல்லது திருமணமான தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் கணக்கை முடித்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மாதங்களுக்கு பிறகு கணக்கை முடிக்க அனுமதிக்கப்படாது. இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை எங்கெல்லாம் துவங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தபால் நிலையத்திலோ அல்லது ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கியிலோ தொடங்கலாம். அதாவது HDFC, ஆக்சிஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBI, கனரா பேங்க், இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, மகாராஷ்டிரா வங்கி மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க்,
ஆகிய வங்கிகளில் சுகன்யா திட்டம் வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து 21 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.